என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட, ஊழியன்னா என்னன்னு தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜெபிக்க தெரியாது, நான் எப்படி செய்ய முடியும் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதிக்கிறேன், உனக்கு காட்டுவேன், நான் சொல்றதை செய். சரி ஆண்டவரே. அப்போ இப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட போய், எனக்கு போதிப்பேன்னு சொன்னீங்களே, நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் எனக்கு சொல்லுங்க. அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் இந்த எழுப்புதல் திட்டத்தை குறித்து சொல்றீங்க, நான் என்ன செய்யணும்? காத்திருந்து ஜெபிக்கும் போது அதை குறித்து போதிக்கிறார், காண்பிக்கிறார், எந்த வழியில போன என்ன செய்யணும்னு சொல்லி. அப்போ நம்ம ஆண்டவருக்கு நேரம் எடுத்து காத்திருந்து ஜெபித்து ஆலோசனை கேட்கும் பொழுதுதான் அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீங்க ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்தீங்களா? இன்னைக்கு காத்திருந்தீங்களா? உங்க செய்ய போகிற காரியத்துக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுங்கன்னு கேட்டீங்களா? உங்க ஊழியத்தை குறித்து நீங்களா விரும்பி உங்க விருப்பப்படி செய்யறோம், அப்புறம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்றோம். இல்லை, ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது அழகாக உங்களுக்கு போதிப்பார். இல்லை இப்படி இல்லை, இப்படி இந்த வழியில் போகாத, இந்த வழியில் போ, இதை செய்யாத, இதை செய்யி. இப்போ பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்கணுமானா இவங்க செய்கிற மாதிரிலாம் செய்யாத, அது உலக மக்கள் நான் சொல்கிறபடி செய்யி, ஆண்டவர் நடத்துகிறபடி செய்தால் அதில் ஆசீர்வாதம் வந்துடும். அப்போ நம்ம தோல்வியடைய, நஷ்டம் அடைய, இழைப்படைய, இது மாதிரி காரியத்தில் ஸ்டக்காகி நிற்க காரணம் நம்ம சொந்த ஞானத்தை பயன்படுத்தி இவங்களையும் பார்த்து அவங்க கொடுக்குற ஆலோசனை, இவங்க சொல்ற ஆலோசனை கேட்டு நடந்ததுனால தான் பிரச்சனை. இப்போ எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் பார்த்து உட்காருங்க. சில சமயம் மனிதர்களை கொண்டு நமக்கு போதிப்பார். அது கர்த்தரா கொண்டு வரணும், நீங்களா தேடக்கூடாது. கர்த்தரா ஆட்களை அனுப்பி உங்களுக்கு போதனைச்சு உங்களை கைடன்ஸ் கொடுத்து நடத்துவார். அப்போ நீங்கள் இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் தெளிந்த ஒரு புத்தியோட அப்படியே குழப்பம் இல்லாமல் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு போதிங்க, என்னை வழி நடத்துங்க, நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இந்த இக்கட்லேருந்து எப்படி வெளிவரணும், இந்த தேவை எனக்கு எப்படி சந்திக்கப்படும், எனக்கு எப்படி இந்த காரியத்தில் செய்யணும்னு தெரியல, உதவி செய்யணும் கேட்டு பாருங்க, அழகாக நடத்துவார். அவர் பேச ஆரம்பிச்சுட்டு அற்புதம் நடக்கும். என்னுடைய இத்தனை வருஷம் ஊழிய பாதையில் அவர் போதித்து நடத்தி கொண்டு இருக்கிறதுனால தான் வெற்றிகளையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நான் பார்க்க முடிகிறது. அப்போ அவர் தான் இல்லாமல் இப்போ ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே, என் சொந்த ஞானம், சொந்த புத்தி, மனுஷ ஆலோசனை கேட்டு நடந்து நிறைய நஷ்டம், இழப்பு, தோல்வி, அவமானத்தை நான் சந்திச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடுறேன். நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க, நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க. உங்கள் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், உங்கள் முகத்தை பார்க்கிறேன், எனக்கு வழி நடத்துதலை தாங்கப்பா. யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு தெளிவான வழி நடத்துதலை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.